கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ பரிந்து பேசுகிற மாதிரி இருக்குது இல்லை? ஏன்னு சொன்னால் ஆபிரகாம் தேவன் நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்போனா ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்றான். யாருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே சில பெயர்களை கொடுத்துருக்குறாங்க. யாருன்னு சொன்னால் அபிமெலேக்கு, அவருடைய மனைவி, அவருடைய வேலைக்காரிகள் எல்லாருக்காகவும் அவர் வேண்டிக்கிறாரு. என்ன செய்யணுமா? அவங்களுக்கு குணமாக்கும்படி பிள்ளை பெறும்படி வேண்டிக் கொண்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ இதனுடைய சரித்திரம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியும். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக நான் இந்த செய்தியை சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் இடம் விட்டு வேறு இடத்துக்கு போக சொல்கிறாரு. அப்படி அவர் போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் தென் தேசத்திற்கு பிரயாணமாக போகிறார். அப்படி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக என்ன இருக்குது, அவர் குடியேறாரு. அது என்னன்னா கேரார் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் குடியேறாரு. அங்கே தங்கி இருக்கும் பொழுது அந்த கேராரின் ராஜாவின் பெயர் தான் என்னதுன்னு சொன்னால் அபிமெலேக்கு. அப்போ அவர் அங்கே போகும்பொழுது சாராள் மிகவும் அழகான ஒரு பெண்மணியாக இருக்கிறதுனால ஆபிரகாம் என்ன செய்வாருன்னு சொன்னால், பயந்து ஒருவேளை இந்த ஜனங்கள்லாம் தெய்வ பயம் இல்லாதவர்கள், அதனால ஒருவேளை என் மனைவியை அடைவதற்காக என்னென்ன செய்யலாம், கொன்று போட்டுடலாம், ஒருவேளை நான் மனைவி அப்படின்னு சொன்னேன்னா என்னை கொன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்கிறாங்க. என்ன பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாராளை தன் சகோதரி அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்போ அப்படி சகோதரின்னு சொல்லும் பொழுது என்ன நினைக்கிறார் ராஜா, அந்த பெண்ணை நம்ம என்ன செய்யணும், நம்ம அரண்மனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் கடவுள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த அபிமெலேக்குடைய கனவுல சொல்கிறாரு, நீ யாரை கொண்டு வந்திருக்க, என்னுடைய மனைவியை கொண்டு வந்திருக்கிற, அது என்னது தவறான செயல், அவள் நிமித்தம் நீங்கள் சாகாதபடிக்கு மீன் என்ன செஞ்சுருங்க, அவளை ஆபிரகாம்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது காலையில் இருந்துச்சோ அந்த காரியங்களை யார் செய்கிறா, அந்த ராஜா செய்கிறாரு. அப்படி செய்யும்பொழுது நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு சொன்னதான் அப்போ தான் பதில் சொல்கிறார் ஆபிரகாம், நீங்கள் என்னது, நீங்கள் தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள், ஒருவேளை என்னை கொன்று போடுவீங்களா, நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இவர் செய்த இந்த காரியத்தை நிமித்தம் என்ன இருக்குது, அவங்களுடைய கர்ப்பம் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, அடைக்கப்பட்டிருந்துச்சு. யாருடைய கர்ப்பம் அப்படின்னு சொன்னால் அபிமெலேக்குடைய குடும்பத்தில் அவருடைய கர்ப்பங்கள்லாம் என்ன செய்யுது, அடைக்கப்பட்டிருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் ஒரு சுயநலத்தோடு தான் அவர் செயல்படுறாரு. ஏன்னா அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே தொல்லை பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களே என்ன செய்வாரா, தண்டிக்க கூட அவர் தயங்க மாட்டார். அவருடைய கர்ப்பத்தெல்லாம் அடைக்கப்பட்டு போச்சு. அப்போ அதுக்காக தான் என்ன செய்கிறாரு, ராஜா அவருக்கு மன்னித்து அவருக்கு என்ன செஞ்சார், நிறைய உடைமைகள்லாம் கொடுத்து என்ன செய்கிறாரு, அவங்கள வாழ வைக்கிறாரு. அப்போ உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, அவருக்காக ஜெபம் பண்ணுறாரு. யார்கிட்ட, ஆண்டவர்கிட்ட. தொடர்ந்து நம்ம ஜெபத்தை குறித்து பார்க்குறோம்ல, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் கேட்குறாரு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை வாய் திறந்து கதறி அழுது அழாமல் நீங்கள் ஜெபித்தாலும் அதற்கு பதில் அளிக்கிறார். கேட்கும் பொழுதும் பதில் அளிக்கிறார். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுதும் அவர் பதில் அளிக்கிறார். ஆபிரகாமோட வாழ்க்கையில் எத்தனை வகையான காரியங்களை பார்க்குறோம். அவர் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குல்ல. அவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆண்டவர் எப்படி நெருங்கியிருக்கிறான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அபிமெலேக்குக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் என்ன செய்கிறாரு, ஆண்டவரிடத்தில் அவர் வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொள்வதுன்னா எப்படி, ரொம்ப வேண்டது எப்போ வேண்டுமோ, ரொம்ப மனசில் அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் வேண்டிக் கொள்வோம்ல, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு வேண்டுவோம்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் வேண்டுறாரு. ஆபிரகாம் வேண்டும் பொழுது என்ன செய்கிறாரா, கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்து அவருடைய நோய்களை குணமாக்கி. ஆபிரகாமின் மனைவி பல ஆண்டுகளாக கர்ப்பம் தரிக்காமல் இருந்தாங்க. ஆனால் அவள் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, ஒரு நாள் ஆபிரகாம் ஜெபித்ததாக நமக்கு இல்லை. ஆனால் ஆபிரகாம் என்னது, ஆண்டு சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை அவர் அடிக்கடி நினைவு கூர்ந்தார்.
அந்த நினைவு கூர்ந்த போதும் கூட இப்போ யாருக்கு குழந்தைகள் இல்லை கர்ப்பத்தை அவங்களுக்காக யார் ஜெபிக்கிறார்? ஆபிரகாம் ஜெபிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்கிறாருச்சுன்னா பிறருக்காக அவர் செய்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. இல்லை, இது பரிந்து பேசுகிற ஜெபம். அந்த தவறு நான் செய்த நிமித்தம் தான் அபிமலைக்கு அப்படி செஞ்சுட்டாரு. ஆனால் அபிமலைக்கு எந்த தவறும் பண்ணலை. ஒன்லி என்னது அழைத்து அரண்மனைக்கு தான் கூட்டு போயிருந்தாங்க. அதுக்கே அப்போ ஆண்டவர் எப்படி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அவர் உங்களை மேலும் அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படி பெயர் சொல்லி அழைத்திருக்கிற அந்த தேவன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார். அதுக்காக நம்ம என்ன செய்யல, பயப்பட தேவையில்லை. அது எங்கே போனாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. நமக்கு எதிரே இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்வார், முறியடிக்க அவர் வல்லவராக இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ராஜா, அந்த ராஜா இவருக்கு ஆபிரகாமுக்கு எல்லா உதவிகளையும் செய்து அனுப்புகிறாரு. அதே போல் ஆபிரகாம் அவருக்காக பரிந்து பேசுகிறார். எந்த நாளும் நமக்கு ஒரு செய்தி, நமக்கு யாரும் தீங்கு செய்ய நேர்த்தாலும் கூட நம்ம தைரியமாக என்ன செய்யலாம், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நம்ம அங்கே இருக்கலாம். அவங்க இருக்கும் பொழுது தேவன் நம்மை யாரும் என்ன செய்ய மாட்டார், தொட விட மாட்டாங்க. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவாங்க. அப்படி நம்மை காப்பாற்றுகிற தேவனுக்கு நாம் என்ன வாழ்க்கையில் திருப்பி கொடுக்குறோம்னு சொன்னால், நாம் மற்றவர்களுக்காக ஜெபித்து அவர்களும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு நீங்களை நான் என்ன செய்யணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும். உண்மையான தீர்க்கதரிசிகள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் உண்மையாக என்ன செய்கிறாரு, வேண்டி கொண்டார். அதுபோல் நீங்களும் நானும் நம்முடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், நம்முடைய உறவினர்களுக்காக, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக, கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் இவ்வளோ மனபாரத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், வியாதியோடு கண்ணீரோடு அதுக்கு தீர்வு இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்காக. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற பிள்ளைங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களெல்லாம் குறித்து உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் எப்படி இருக்கிறது? அவளுக்காக எப்பயாவது உங்கள் ஜெபத்தில் நினச்சிருக்கீங்களா? ஒருவேளை இவ்வளோ நாள் நமக்கு நினைக்கலனா கூட நம்ம இனிமேல் நினைப்போம். இனிமேல் நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்வார், ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்வார், எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல் அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். எப்படி அபிமலைக்கு வீட்டில் எல்லாருடைய கற்பம் திறக்கப்பட்டதோ அதே போல் நம்முடைய குடும்பங்களிலும் தேவன் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோமா? வல்லமை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளையும் கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு எதுன்னு தெரியாது சாமி. ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆபிரகாமோடு கூட இருந்து வழிநிறுத்த தேவன், ஈசாக்கோடு கூட இருந்து வழிநிறுத்த தேவன், யாக்கோபோடு கூட இருந்த அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் கூட இருந்தது போல ஆண்டவரே எங்களோடு கூட எங்களுடைய காரியங்களை நீங்கள் வாய்க்க செய்யுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க, மனபாரத்தை நீக்கி போடுங்க, வேதனைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்துக்கெல்லாம் கேட்டு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. தொடர்ந்து நாங்கள் உங்கள் அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. அநேகருக்காக நாங்கள் மன்றாடுகிற பிள்ளைகளுக்காக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களை மாற்றி அழுங்க. மருத்துவமனையில் வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவளுக்கு விடுதலை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே சிறைச்சாலையிலே கூட ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மன கடினத்தோடு இல்லாதபடிக்கு மன மாற்றத்தோடு அங்கிருந்து வருவதற்கு தெய்வ ஒத்தாசை அவர்களோடு கூட இருக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. தொடர்ந்து நாங்களோட அன்பை எப்பொழுது ருசி பார்த்தவர்களாக உண்மையில் நிலைத்திருக்க தெய்வ ஒத்தாசை எங்களோடு கூட இருக்க உடைய ராஜ்யத்தில் வரும்போது எங்களை நினைக்க வேண்டுமா? இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.